பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பதற்றம் ஆகாமல் எப்படி வாழ்க்கையை எதிர்கொண்டாருங்கிறதுக்கு சில உதாரணங்கள். மகாத்மா காந்தியை திட்டி ஒரு லெட்டர் வருது, கண்ணா பின்னான்னு திட்டி. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பயங்கரமாக கோவப்படுவோம், வருத்தப்படுவோம், நம்மளை போய் இப்படி எழுதிட்டாங்கன்னு. அவர் ஃபுல் லெட்டரை படித்தார், அந்த குண்டூசி எடுத்தார், இது ஒன்று தான் இந்த லெட்டரில் யூஸ்ஃபுல்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டார். கொஞ்சம் கூட பதட்டப்படல. அதே மாதிரி லெனின், அவருடைய அண்ணன், அவருக்கு தூக்கு தண்டனை அன்றைக்கி காலையில் எக்ஸாம் எழுதுகிறாரு. அந்த மாதிரி எழுத முடியுமா? ஆனால் எக்ஸாம் எழுதி மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்றார் லெனின், கொஞ்சம் கூட பதற்றமாகாமல். சே குவாராவை பொலிவியாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொல்ல போகிறாங்க. அப்போ ஒரு டீச்சர் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்து சே குவாரா சொல்கிறாரு, என்ன இவ்வளோ மோசமாக கட்டடம் வச்சுருக்கீங்க, எங்கள் புரட்சி ஜெயிச்சிச்சுன்னா நாங்கள் நல்ல பள்ளிக்கூடமாக கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற. அந்த சூழ்நிலையில் எப்படி அவங்கெல்லாம் பதற்றத்தை வென்றவங்களாக இருந்தாங்க. நெப்போலியனை எதிரிங்க துரத்திட்டு வராங்க, ஒரு பெரிய கார்ஜ், அந்த பள்ளத்தை தாண்டிட்டா அவங்க பிடிக்க முடியாது, பெரிய பள்ளம். அப்படி ஒரு தட்டினார் குதிரையை, அது பாதி தாண்டினது, இவர் மீதியை தாண்டினார், தப்பிச்சிட்டார். இவங்கெல்லாம் பதற்றமே இல்லாமல் இருந்த மனிதர்கள்.